ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன ப்ரோ வீடியோ அப்படின்னா, இன்னைக்கு வந்து லைட்டா லைட்டா இல்ல, கொஞ்சம் அடி கொஞ்சம் வெயிட்டாவே விழுந்தது. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். இது வந்து டார்க் சைட் ஆஃப் ட்ரேடிங்கோட எபிசோட் பார்ட் 3. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் டேக் நோட்ஸ். என்னோட நான் என்ன பண்ணன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பயாஸோட வந்தேன் மேத்ஸ்ல. இந்த 2 லைன் போட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தேன். லைட்டா இன்னைக்கு வந்து கொஞ்சம் அனாலிசிஸ் பேரலிசிஸ் தான் வந்தது. அதோட இல்லாம இன்னைக்கு வந்து நான் வந்தது வந்து எனக்கு 2 பயாஸா மாறிடுச்சு. டபுள் பயாஸ் நான் இருந்தேன் இன்னைக்கு. அதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இப்படி ஒரு சார்ட்டை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டா நீ என்ன பண்ணுவீங்க? லாங். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லாங்னு சொல்லுவீங்க, கரெக்டா? அதே லாங்ல தான் நானும் இருந்தேன். ஆனா எனக்கு என்ன இடத்துல ஆயிடுச்சுன்னா, இந்த லோ தூக்கியிருந்தா நான் லாங் போயிருப்பேன். ஓகேவா? என் ரூல் வந்து இந்த லோவை தூக்கினா நான் லாங் போகணும்னு, அதுதான் என்னோட ரூல். இன்னைக்கு நான் உள்ள வரும்போது ஸோ மார்க்கெட்டை ப்ளே பண்றேன், பொறுமையா ப்ளே பண்றேன். 9:30 ஓப்பன் எங்க வருது? 9:30 ஓப்பன் இன்னும் வரல. இதான் 9:30 ஓப்பன் இல்ல, 9 AM ஓப்பன், 9:15 கேண்டில். இப்போ ஓப்பன் ஆக போறது 9:30. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என் கண்ணில் இருக்க ட்ரா அண்ட் லிக்விடிட்டிஸ் தான் நான் ஸ்பாட் பண்றேன். வரிசையா எடுத்து போட்டுக்கிட்டே வரேன். இந்த ஒரு ஹை, ஏன்னா இது லண்டன் ஹை if I'm not wrong. Just give me 1 minute. Let me turn on my indicator. No, not a London high, but midnight open high. ஓகே, அதுக்கு அடுத்து வேற என்னென்னலாம் லிக்விடிட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஏஷியா ஹை, அதை விட்டா இந்த ஹை. எதுக்கு ப்ரோ நீங்க லாங்ல இருந்தீங்க ஆக்சுவலி அப்படின்னா, லெட் மீ டர்ன் ஆஃப் மை இண்டிகேட்டர் ஃபர்ஸ்ட். ஸோ இண்டிகேட்டர்லாம் டர்ன் ஆஃப் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனான எல்லாரும் தெரியுதா? ஸோ தெர் இஸ் சோ மச் லிக்விடிட்டி. பயாஸ் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் லாங்குன்னு. ஆனா இந்த லோ தூக்குனா நான் லாங் போறதா நான் பிளான் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்றத பாப்போமா? அப்படியே இங்க பாருங்க, இப்ப லாங்குக்கும் எனக்கு ட்ரான் லிக்விடிட்டி இருக்கு, ஷார்ட்டுக்கும் எனக்கு ட்ரான் லிக்விடிட்டி இருக்கு. தெரியுதா? ஃபுல்லா எல்லாரும். ஸோ நான் வந்ததே டபுள் பயாஸ்ல வந்தேன். அப்ப ஆக்சுவலி நீங்க ரூல் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கணும்? பட்டனையே அழுத்திருக்க கூடாது, கரெக்டா? நீங்க கேட்கலாம், ரெண்டு ரெண்டு பயாஸ்ல இருந்தீங்கன்னா நீங்க எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னு. ஆனா என் ரூல் புக்ல 2 பயாஸ்ல நான் இருந்தேன்னா நான் ட்ரேட் பண்ண கூடாது. எப்ப நான் 2 பயாஸ்ல இருக்கணும், நீங்க ட்ரேட் பண்ண கூடாது. என் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான் சொல்லுது. அப்படி அதே மாரி பண்ணா நான் செருப்படி வாங்குவேன் மார்க்கெட்ல, எனக்கு தெரியும். ஸோ நான் 9:30 ஓப்பனுக்கு போயிடுறேன். 9:30 ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் உடனே மார்க்கெட் கீழே வரா. வெல், இட்ஸ் ஆல் குட். ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புறானா? இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் தப்பு என்ன பண்ணனா, மார்க்கெட்ல இங்க இந்த ஹைஸை இன்னும் மார்க்கெட் அடிக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல லாங் போயிட்டேன். எங்க கரெக்டா இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல சம்வேர் அரௌண்ட் ஹியர். இங்க மார்க்கெட் லைட்டா அப்ப ரன்னிங் பிரைஸ்ல இருக்கும்போது லாங் போயிட்டேன். ஸ்டாப்ஸ் பிலோ திஸ் லோ அண்ட் டார்கெட் வாஸ் திஸ் ஹை. ஆர்ஆர் ரொம்ப கம்மி தான், இது ஃபியூச்சர்ஸ் பண்றவங்களுக்கு தெரியும். நல்லா போனானா, டிபி அடிச்சானா, அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும், மூடிட்டு சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி நான் வெளில போயிருக்கணும், கரெக்டா? ஏன்னா 9:30 ஓப்பன் ஆகி ஒரு ஜூடாஸ் கொடுக்குறான். ஜூடாஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த லோஸை கட் அடிக்கிறான். எந்த லோஸை? 9 AM ஓப்பனிங் எங்க? 9 AM ஓப்பனிங் பிரைஸுக்கு கீழே வந்து மேனிபுலேஷன் கொடுத்துட்டான். ஸோ இப்போ நான் லாங் டிபி அடிச்சிச்சு. நான் வாயும் இன்னொன்னுத்தையும் மூடிட்டு நான் சார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கணுமா இல்லையா? நீங்க கேட்பீங்க,
ஏன்டா டேய், நீ என்னடா இவ்வளவு நாளா ஒரு வருஷமா ட்ரேட் பண்றன்ற, உன்னால டிசிப்ளின் கூட ஃபாலோ பண்ண முடியல, நீ எப்படா மென்டார்ஷிப் எடுக்கிற அப்படின்னா, கோஜா சபர் கரோ. இது வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும் என் ரூல்ஸ் படி எல்லாம். ஆனா நமக்குள்ளதான் ஒருத்தன் இருப்பான்ல, அது அப்பப்ப வந்துட்டு போகும். அந்த பேராசன்றது ட்ரேடிங்ல விடவே விடாது. ஓகேவா? போதுன்ற மனசு ட்ரேடிங்ல வராது. அது வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். நான் இன்னும் அந்த ஸ்டேஜ்லாம் அட்டைன் பண்ணல. நான் ஒன்றும் சன்னியாசி கிடையாது, சாமியார் கிடையாது. நானும் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஸோ இந்த இடத்துல நான் என்கியூ லாங் ஒரு லாங் அடிக்கிறேன். என்கியூல போயிட்டேன். எம்என்கியூலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் கண்ணில் திமிரு, நெஞ்சில் ஆங்காரம், அதெல்லாம் வந்தோடனே என்கியூல போயிட்டேன். உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்க, பொசிஷன் டூல் வச்சு. இந்த இடத்துல நான் லாங்கு, இந்த இடத்துல சம்வேர் அரௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணனா ஸ்டாப் லாஸ் பிலோ திஸ் லோ அண்ட் டார்கெட் வாஸ் திஸ் சைட். நான் உங்களுக்கு பொசிஷன் டூலே வச்சு காட்டுறேன். ஐயோ, பொசிஷன் டூல் வச்சு காட்ட முடியாதா? எவ்வளவு வரும்னு தெரியலையே. சம்வேர் அரௌண்ட் நான் ஒரு 600 to 700 ரிஸ்க் வச்சேன்னு நினைக்கிறேன். 600 550 தெரியல, ஏதோ ஒன்று வச்சேன். அப்ப எனக்கு ஒரு 500 480 கிடைச்சது. நான் என்ன பண்ணிருக்கணும், மூடிட்டு போயிருக்கணுமா? நம்ம தான் வந்து நான் தான் புளுத்தி எந்ததான் இது அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற ஆளாச்சு நானா. என்னோட என்னோட ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி கிடையாது. உள்ள ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, மல்டிபிள் டிஸார்டர் செகண்ட் பர்சனாலிட்டி, அவன் வெளில வந்துட்டான். அது எப்படி மார்க்கெட்டா நானா பாத்துடலாம் இன்னைக்கு அப்படின்னு. எப்பவுமே மார்க்கெட் கூட சண்டை போடக்கூடாது. என்ன கொடுக்குதோ அதை எடுத்துட்டு நம்ம வெளில வந்துடணும். ஆனா எனக்குள்ள இருந்தவன் என்ன பண்ணா, ஏய் பயப்படாதடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேக் ஓவர் பண்ணிட்டான். அவனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், டீஜென்ரேட் கேம்ப்ளரா மாறிட்டேன். எப்படி கேம்ப்ளரா மாறின, எந்த இடத்துல மாறினன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. 10 AM நியூஸ் வரப்போகுது. ஓகேவா? 10 AM ஒரு லைனை போட்டு வச்சுக்கிறேன். மார்க்கெட் இந்த ஹை அடிச்சுட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறானா, நான் என்ன பண்ணேன், எனக்கு மைண்ட்ல தெரியுது இந்த ஹைஸ்ல எஸ்எம்டி இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இந்த ஹைஸ இவன் தூக்கிட்டான் ஆஸ். ஆனா இஎஸ் அந்த ஹைஸ தூக்கல, தெரியுதா? இஎஸ் அந்த ஹைஸ தூக்கல. எனக்குள்ள இருந்த கேம்பிளர் என்ன பண்ணிட்டான், ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ட்ரேடு, புடிச்சா ஒரு 3K 3K 4K மேல இருக்கக்கூடிய ட்ரேட். ஓகேவா? 3K இல்ல 3Kக்கு மேலேயே வரும். ஏன்னா நான் இந்த இடத்துல லிமிட் போடுறேன். லிமிட்ன்றது நான் இங்க போடல, சாரி. கரெக்டா உங்களுக்கு எக்ஸாக்டா டு த டிக் சொல்லணும்னா, இந்த 930 ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃபிஜி இருக்குல்ல, இதுதான் 930. இங்க இருந்தா 930 ஓப்பன் ஆகுது. ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃபிஜியை வைலேட் பண்ணிட்டான். சரி ஓகே, அதான் வைலேட் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் லிமிட்டை போட்டேன். எங்க போட்டேன்னா இந்த இந்த ஐஎஃப்இஜியோட கான்சிக்வென்ட் என்க்ரோச்மெண்ட்ல லிமிட்டை போட்டு எஸ்எல் இந்த ஹைல வச்சுட்டு ஆர்ஆர் செக் பண்ணேன். சூப்பரா இருந்த ஆர்ஆர், சரியான ஆர்ஆர். எது, என்னோட ஃபைனல் டாலுக்கு இந்த லோக்கு. அதுக்கு முன்னாடி நான் பார்சல் செட் பண்ணேன். எங்கெங்கன்னா அதையும் சொல்றேன். ருக்கோஜா இந்த லோல ஒரு இந்த லோல ஒரு பார்ஷல், அந்த லோல ஒரு பார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி ஆர்ஆர் இழுத்து பாக்குறேன். இந்த லோக்கு வந்தாலே எனக்கு ஆல்மோஸ்ட் 3 RR. ஆனா இந்த லோக்கு போனா 5 RR கிட்ட வருது, 4.5 கிட்ட. அப்ப நான் இங்க வந்து ஒரு எடுத்த 500 எடுத்தனா 480 எடுத்தனான்னு தெரியல, அதை ரிஸ்க் வைக்கிறேன் இங்க. இங்க நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. எனக்கு எப்பவுமே வந்து அது ஒரு யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா, நான் ஒரு லிமிட் போட்டேன்னா, அது 1 minute டைம் ஃப்ரேம்ல லிமிட் போட்டேன்னா எனக்கு அடுத்த 2 minutesக்குள்ள என் லிமிட் டேக் ஆயிடும். இல்லைன்னா என் ட்ரேட் ஃபெயில் ஆயிடும். அது எனக்கு நிறைய தடவை அது கை கொடுத்துருக்கு. நீங்க மூலத நம்பிக்கை எடுத்துக்கோ, என்னவா வேணா நீ எடுத்துக்கோய, அது எனக்கு கை கொடுக்கும். ஸோ நல்லா நல்லா நோட்டீஸ் பண்ணேன். அடுத்த 1 minute கேண்டில் வருது, நல்லா பாரு. நான் போட்டது இந்த கான்சிக்வென்ட் என்க்ரோச்மெண்ட்ல, ஓகேவா? ஆனா பிரைஸ் எங்க வந்துட்டு போயிருக்கா, இவ்வளோ கிட்ட வந்துட்டு எனக்கு டேக் கொடுக்கல. அதுதான் யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் வார்னிங். கேட்டனா நானே? கேட்கல. அடுத்தது மார்க்கெட் வரான். இந்த கேண்டில் அப்ப நான் என் லிமிட்டை க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஆனா நான் என்ன பண்ணேன், பாத்துக்கலாம், வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணேன். அகைன் மார்க்கெட் வரான். அதே ஐஎஃப்இஜி நல்லா நீ நோட்டீஸ் பண்ணி பார்த்தனா, இங்க தெரியுதா? ஃபர்ஸ்ட் தடவை வரான்,
என்ட்ரி டேக் ஆகல. ரெண்டாவது தடவையும் வந்திருக்கிறான், அப்பயும் என்ட்ரி டேக் ஆகல. ஏன் என்ட்ரி இங்க இருக்கு. 2 தடவை டேக் கொடுக்கல. யூனிவர்ஸ் அப்பயே எனக்கு சொல்லிச்சு, வேணாண்டா இந்த ட்ரேட் ஃபெயில் ஆயிடும், மூடிட்டு கேன்சல் பண்று, இந்த ட்ரேட் ஒர்க் அவுட் ஆகாது, கேன்சல் பண்ணிட்டுன்னு எனக்கு சிக்னல் கொடுத்துருச்சு. கொடுக்காம இல்ல, கொடுத்துச்சு. நாங்க விசிலேயே இருந்தோம் அந்த டைம்ல. நானே ஒரு 4-5 பேர் என் கூட சேர்ந்து நாங்க டிஸ்கார்ட் நைட் ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு அதுல ஒரு பையன் சொன்னான், ப்ரோ உனக்கு டேக் ஆகலனா அந்த ட்ரேட் ஃபெயில் ஆயிடும் ப்ரோ, க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரோ அப்படின்னா. ஆனா கேட்டாதான் உள்ள எனக்குள்ள ஒரு தரப்பான்ல, ஒரு தடவை ஒருவேளை டேக் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன், ஏன்னா இது பெரிய ட்ரேடு, 5 ட்ரேட் இது, அதுவும் என் பார்ஷியல்ஸ் அடிச்சாலே எனக்கு தெரியாதாரு. நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு வேகத்துல, அதேதான் நான் தான் புளுத்தி எந்ததான் வளர்த்தின்ற மாதிரி எம்என்கியூலாம் போறது இல்ல. நம்ம நம்ம பெரிய ஆளாச்சு, ஆடுனா பெரிய கேம் தான் ஆடுவோம். என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம், வருஷத்தோட 2வது மாசம் தான் குடியா மூழ்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா என்கியூல புடிச்சிட்டேன் கோதால. என்கியூல இங்க வைக்கிறேன், செக் பண்றேன், ஒரு 800 to 870 ஏதோ ஸ்டாப் லாஸ் வந்துச்சு. ஆல்ரெடி இங்க நான் ஒரு 400 எடுத்துட்டேன், மூடிட்டு போயிருக்கலாம். எடுத்த 400 போக எக்ஸ்ட்ரா 300 இந்த இடத்துல ரிஸ்க் வைக்கிறேன். நல்லா பாரு, என்ட்ரி டேக் ஆகல, என்ட்ரி டேக் ஆகல. நான் என்ன பண்ணிருக்கணும், என் ரூல்ஸ் படி நான் மூடிட்டு இந்த லிமிட்டை கேன்சல் பண்ணிட்டு 10 AM அப்புறம் ட்ரேட் பண்ணிருக்கலாம் PO3. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, நம்ம தான் பெரிய ஆளாச்சே, என்ன பண்ணிட்டேன், இங்க இருந்து லிமிட்டை தூக்கின்னு வந்து இந்த இடத்துல மாத்தி வச்சுட்டு ஸ்டாப் லாஸை இந்த ஹைக்கு மாத்திட்டேன். ஒருவேளை மார்க்கெட் 10 AM நியூஸ்க்கு மொத்தமா அப்படியே கீழே வந்துட்டானா ட்ரேட் மிஸ் ஆயிடும்ல எனக்கு. நம்ம 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 வந்து உள்ள இருக்கிறவனுக்கு இப்ப 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 நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நான் ட்ரேட் பண்ணல, சைக்காலஜிக்கலா இது நான் கிடையாது. நான் ரொம்ப காஷியஸா இருப்பேன் சைக்காலஜிக்கலா. ஆனா அப்பப்ப நம்ம மனசுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், அவன் லைட்டா வெளில வரணும். அவன் அப்பப்ப வரணுங்க, வரலன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் ட்ரேடிங். அவன் அப்பப்ப வெளில வரணும். அவன் நான் இருக்கேன்டா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுறா அப்படின்னு உள்ள இருக்கவன் கேட்பான். அவனுக்கு அந்த சாப்பாடுனா இந்த கிக்கு. நம்ம பிடிக்கிற ட்ரேடு கொஞ்சம் பெருசா இருக்கணும் அப்படின்றவன் அவன்லாம் எனக்குள்ள இருக்க. என்ட்ரி டேக் ஆச்சு, டேக் ஆன உடனே டிராடவுன் தான். ப்ராஃபிட்ன்றதே நான் கண்ணில் பார்க்கல. டேக் ஆகுது -400, -200, 200 -250 ஓடிட்டு இருக்கு. நான் க்ளோஸ் பண்ணியிருந்தா க்ளோஸ் பண்ணிருக்கலாம். அப்போ கூட இங்க ஒரு 400 எடுத்து இங்க ஒரு 200 க்ளோஸ் பண்ணியிருந்தா கூட நான் 200 நெட் பாசிட்டிவ்ல தான் வந்திருப்பேன் இன்னைக்கு. வரான், டேக் ஆகுது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த 1 minute ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் எஃப்டிஜிக்கு கான்சிக்வன்ஸ் மேல பாடி க்ளோஸ் வச்சிட்டான். டெக்னிக்கலா என்னோட ரூல் வைலேட் ஆயிருச்சு, நான் இங்கேயே ட்ரேட க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஆனா இப்பதான் பண்ணி 10 AM ஓப்பன் ஆகுதா, டு த மூன் எஸ்எல் காலி. இங்கேயே எனக்கு 600 700 காலி. என்னோட டெய்லி டிராடவுன் 1200. இது ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ன்றதுனால அக்கௌண்ட் ப்ளோ ஆகாது. டெய்லி லாஸ் லிமிட்னு ஒரு மேட்ரு இருக்கு, டெய்லி லாஸ் லிமிட்னு ஒரு மேட்ரு இருக்கு. அதனால எனக்கு 1200க்கு மேல அக்கௌண்ட் லாக் ஆயிடும். லைக் என்னால அன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிடும். ஸோ நான் வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். ஓகேவா, நான் நாளைக்கு பாத்துக்கலாம்னு விட்டுருவேன். ஆனா இங்கதான் வந்து நமக்குள்ள ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்ன சொல்லிட்டான், சரி ஓகே இதுதானே லாஸ், பரவாயில்ல பாத்துக்கலாம் விடு. கரெக்டா நான் இப்ப என்ன பண்ணிருக்கணும், எனக்கான டால்ஸை முடிச்சிட்டான், நான் செல்லு ஓபன் பண்ணிருக்க வேண்டியது. இது 10 AM நியூஸ். இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா 10:01 நியூஸ் ஓப்பன் ஆக டைரக்டா மேலதான் போறான். அப்ப இது 10 AM PO3 ஓப்பன் ஹை போயிட்டா, ஓப்பன் ஹை போயிட்டா. ஸோ ஓப்பன் ஹை போயிட்டா. ஸோ நான் என்ன பண்ணிருக்கணும், செல்லு போயிருக்கணும். நான் வந்த பயாஸ்னா செல்லு. ஓகேவா, இப்ப எனக்குள்ள இருக்கிறவன் எல்லாமே பிக்ஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே, இங்க 700 லாஸ் ஆச்சு, 400 போக கூட அப்ப கூட எனக்கு 300 தான் லாஸ், 300 லாஸ். சரி ஓகேடா பாத்துக்கலாம்டா, 300 தானே லாஸ், விட்டதை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிறவன் கோதால குதிச்சிட்டான். ஆனா இங்க நீங்க கேட்கலாம், இப்ப அடுத்த கேண்டில் செல் ஆயிருப்பான் மார்க்கெட், இந்த இடத்துல நான் செல்லு ஓபன் பண்ண வேண்டியது. லைக் எப்படின்னா லிட்ரலி இந்த இடத்துல நான் செல்லு பிளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹைல வச்சிட்டேன், டார்கெட் இந்த லோ 2RR 300 ரிஸ்க் வச்சா கூட எனக்கு டெய்லி டிராடவுன் இன்னும் இருக்கு. எனக்கு அக்கௌண்ட் பிரீச் ஆகல, லாக் ஆகல. ஸோ எனக்கு டெய்லி டிராடவுன் இருக்கு. ஓகேவா,
ஸோ எனக்கு டெய்லி லாஸ் லிமிட் இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு டெய்லி லாஸ் லிமிட் இருக்கு. $500 $600 சம்திங் அந்த ரேஞ்சில் எனக்கு டெய்லி லாஸ் லிமிட் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ எனக்குள்ள இருக்கிறவன் அவன் என்ன பண்ணிட்டான், கரெக்டா இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணிட்டார். அவர் வேற கால் பண்ணி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. நேஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும், அந்த ஒரு நிமிஷம் தான் பட்டனை நீ உன் ஃபோக்கஸ் இங்க இல்லைன்னா பட்டன் தப்பா வச்சுன்னா உன் கதை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு செல்லு போறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். செல்லு இங்க அடிக்கணும். நான் இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இருக்கேன். இந்த இடத்துல எனக்கு ஒன் கிளிக் ட்ரேடிங் ஆன்ல இருக்கு. ஓகேவா? ஒன் கிளிக் ட்ரேடிங் ஆன்ல இருக்கும். நான் அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டன்ட் ஆர்டர் பிளேஸ் பட்டன் இப்படி இருக்கிறத டிக் பண்ணி விட்டோம்னா எனக்கு இங்க வரும். நான் உங்களுக்கு இந்த ரீப்ளே முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அதுல 3 கான்ட்ராக்ட் இறக்கிட்டேன். என்கியூ நம்ம பெரிய ஆளாச்சு. ஒரு கான்ட்ராக்ட்லாம் என்கியூ கிடையாது, அடிச்சா 300 ரிஸ்க் வைக்கிறேன்னா 600 ரிஸ்க் வைக்கிறேன்னா வந்தா எனக்கு 1200 வரணும். நம்ம கொஞ்சம் பெரிய இடத்துல டீல் பண்றதுனால அப்படி ஆயிட்டான். ஸோ இந்த இடத்துல நான் லிமிட்டை போட்டேன். ஆனா இங்க ஃபன்னே இங்கதான். லைக் என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நீங்க என்ன கேட்கற அளவுக்கு நான் ஒரு ஃபன் பண்ணேன். நான் அப்பவே சொன்னேன்ல, நேஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நேஸ் அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் நீ ஃபோக்கஸ் பண்ணனா 100 டிக்கு முடிஞ்சு கதை. அப்ப பட்டன் அழுத்தும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது 4x மாதிரி கிடையாது, பூரா ஸ்லோவான ஓடுறதுக்கு. ஒரு நிமிஷம் ஒரு 30 செகண்ட் போதும், அவன் 50 டிக்கு 60 டிக்கு அசால்ட்டா இருக்கும் நேஸ். டிக்குன்னு நான் சொல்றது வந்து பாயிண்ட்ஸ்ல சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் யூஸ்வலி நேஸ் ட்ரேட் பண்ணும்போது கால் அட்டனே பண்ண மாட்டேன். அந்த 9:30 to 10:30 அந்த 1 hour பஃபர்ல நான் கால் அவ்வளவு சீக்கிரம் அட்டன் பண்ண மாட்டேன், யாரோட காலம். என் வீட்லயே என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். பட் இன்னைக்குன்னு பார்த்து என் ஃப்ரெண்டும் இதே நேஸ்ல ஏதோ லாங் எடுத்திருக்காரு போல. அதை நியூஸ்ல எடுத்ததுனால அவருக்கு அக்கௌண்ட்ல ஏதாவது இஷ்யூ வருமா அப்படின்னு. ஏன்னா அந்த அவர் ட்ரேட் பண்ற அவர் எடுத்தது வந்து ஃபாரெக்ஸ் ப்ளாட்ஃபார்ம். ஸோ அதுல நியூஸஸ் எல்லாம் இருக்கு, நியூஸ் அப்ப ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு போல. அவர் அதை மைண்ட்ல வைக்காம அவருக்கு 10 AM நியூஸ் இருக்குன்றதை மறந்துட்டு ட்ரேட் எடுத்துட்டாரு. அதை என்கிட்ட கேட்டிருந்தாரு. அது அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நான் என்ன பண்ணிட்டேன், தற்கூரித்தனமா இருக்கிறதுலே மகா மட்டமான தற்கூரித்தனமா, செல்லு தானே வந்தேன், செல்லு தானே அடிச்சிருக்கணும், பை பட்டன் அழுத்திட்டு உட்காந்துருந்தேன். எப்படி அடிச்சிருக்க வேண்டியது செல்லு, ஆனா தற்கூரினா பை அடிச்சேன். ஏன்? கால் பேசிட்டே அடிச்சேன். அந்த ஒரு ஹிட் ஆஃப் த மூமெண்ட், அவ்வளவுதான். அக்கௌண்ட் காலி. அக்கௌண்ட் காலி இந்த சென்ஸ் அக்கௌண்ட் ப்ளோ ஆகல. $1200 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி டெய்லி லாஸ் லிமிட்ல அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதோட நான் 24 hours கழிச்சு நாளைக்கு தான் ட்ரேட் பண்ண முடியும் அந்த அக்கௌண்ட்டை. இதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. Just give me 8 minutes. உங்களுக்கு எங்க ஸ்கிரீன்ல டேக் ஆகுமா? இங்க தெரியுதா? ஸ்கிரீனில் எப்படி அருமையாக இருக்கா? $1200 டெய்லி லாஸ் லிமிட்ல இட்டாய் உட்கார்ந்து இருக்கானு. ஜோக்கர்டா நானு அப்படின்ற மாதிரி, ஜோக்கர் நீங்களா அப்படின்ற மாதிரி என்ன நானே கேள்வி கேட்டுக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு ஃபன்னா இருக்குல்ல, எப்படி மாசா இருக்கனா? எல்லாம் என் நேரம், என்னால பேச கூட முடியல. இப்ப இதை நினைச்சு ஃபீல் பண்றீங்களா ப்ரோனா? கிடையாது. எனக்கு சிச்சன் என்ன தெரியுமா, நான் ஜாலியா டிஸ்கவர்ல சிச்சின் நானு. நீங்க கேட்கலாம், எப்படி ப்ரோ இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? $1200 நான் பே அவுட் போட்டுக்க வேண்டிய அமௌண்ட். அப்ப கால்குலேட்டர்ல நான் போட்டேன்னா 1200ல 20% அவனுக்கு போச்சுன்னா 80% எனக்கு வந்து நான் கூட 1000 into 85 போட்டேன்னா 85,000 இந்த ஒரு ட்ரேடுக்கு.
85,000 விட்டு எப்படி ப்ரோ ஜாலியா சுச்சிருக்கிற அப்படின்னா, லைக் இங்க நான் என் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நான் ட்ரேட் எடுத்து அது லாஸ் ஆயிருந்தா எனக்கு இதை விட நான் இன்னும் ஹாப்பியா இருப்பேன். ஆனா இங்க கடவுள் எனக்கு ஆல்ரெடி இண்டிகேஷன் கொடுத்துட்டாரு, வேணாண்டா மகே, நீ ட்ரேட் எடுக்காத, தப்பாயிடும். ஆல்ரெடி இங்க நீ எடுத்துட்ட, லைக் எங்க இங்கேயே நீ ஆல்ரெடி ப்ராஃபிட் பண்ணிட்ட, மூடிட்டு கிளம்பு. அப்பவே நான் கேட்கல. ரெண்டாவதா இங்கேயே எனக்கு சிக்னல் கொடுத்தது, யூனிவர்ஸ் சிக்னல் கொடுக்குது, வேணாண்டா என்டர் ஆகாத உன்னோட இது வந்து நான் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ற ஒரு ரிச்சுவல். ஓகேவா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிச்சுவல். நான் ஒரு லிமிட் ஒரு டைம் ஃப்ரேம்ல போடுறேன்னா அந்த டைம் ஃப்ரேம்ல இருந்து அந்த டைம் ஃப்ரேம்ல இருந்து 2 மினிட்ஸ் கேப். இப்போ நான் 1 மினிட்ல போறேன்னா அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள என்ட்ரி டாக் ஆகணும். இதே நான் 5 மினிட்ல போறேன்னா அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள என்ட்ரி டாக் ஆகணும். நான் M15ல போறேன்னா அடுத்த அரை மணி நேரத்துல என்ட்ரி டாக் ஆகணும். இப்போ நான் 1 ஹவர்ல போறேன்னா அடுத்த 1 ஹவருக்குள்ள என்ட்ரி டாக் ஆகணும். இஃப் யூ நோ வாட் ஐ மீன், யூ கெட் இட். அது எனக்கு ஒரு ஹேபிட்டாவே மாறிடுச்சு. எனக்கு நிறைய தடவை அந்த மாதிரி காப்பாத்தி விட்டுருக்கு. லைக் இது ஃபெயில் ஆனது ஒரு தடவை, அது எதனால மார்க்கெட் தப்பு கிடையாது, நான் தான் தப்பு, நான் தான் தப்பு. ஆனா இங்கதான் என்னோட இந்த இடத்துல இந்த ட்ரேட் எனக்கு இந்த இடத்துல செல்லுக்கு பதிலாக பை அடிச்சு நான் அடி வாங்கிட்டேன்ல. இதே இது பழைய கேரக்டரா இருந்திருந்தானா டக்கு 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 டக்குன்னு பிளாட்ஃபார்ம் அக்கௌண்ட்ல போய் ட்ரேட் பண்ணிருப்பான், ஏதாவது ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட். ஐயோ செல்லு போதே, நம்ம ரீட்ரேஸ் பண்ணா நம்ம செல்ல அந்த மூவ் ஃபுல்லா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு போயிருப்பான் ப்ராப்ஃபார்ம் அக்கௌண்ட்ஸ்ல. ஆனா இந்த இடத்துலதான் என்னோட அந்த அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரை என்னோட செல்ஃப் செல்ஃப் கண்ட்ரோல் மூலமா அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த ட்ரேட் எனக்கு பைக்கு பதிலாக செல்லுக்கு பதிலாக பைக் பண்ணா ஸ்டாப்ல அடிச்சானா டெய்லி லாஸ்ட் மினிட் இட்டாச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். டிஸ்கார்ட்ல உட்காந்து சிரிச்சு இருக்கிறேன் நான். அது சிரிச்சப்ப என்ன ஆயிட்டான், எனக்கு உள்ள இருந்த அந்த கேரக்டர் உள்ள போயிட்டான், என்னோட ரியல் கேரக்டர் வெளில வந்துட்டான். அப்ப அதனால என்ன ஆயிடுச்சு, வேணாம் இன்னைக்கு ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, உனக்கு ஆல்ரெடி 3 சிக்னல் வந்தும் நீ அந்த சிக்னலை கண்டுக்காம ட்ரேட் எடுத்திருக்க, பெட்டர் லீவ் இட். நான் பாட்டு ஜாலியா டீ குடிக்க கிளம்பி போயிட்டு இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ண மணி 10:30 உங்களுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூ கெட் வாட் ஐ மீன். இப்ப இதுல இருந்து நீங்க என்ன ப்ரோ சொல்றீங்க, இவ்வளவு நேரம் உட்காந்து ஆப் பண்ணீங்களே ப்ரோ, என்ன ப்ரோனா நான் ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல ஒரு பயாஸ் போட்ட ஞாபகம் இருக்கா? பை தூக்கி சொல்லு அச்சானா, நான் வந்தது பை பயாஸ், கிளீனான மார்க்கெட் மேக்கர் செல் மாடல், மார்க்கெட் மேக்கர் பை மாடல். ஆனா நான் என்ன பண்ணேன், தற்கூரி மாதிரி இந்த இடத்துல 3 வேலையை பார்த்தேன். இந்த ட்ரேட் ஃபெயில் ஆனதுக்கு காரணமே, நான் இன்னைக்கு தப்பு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காரணமே, ஒண்ணு இந்த லோ அடிக்காம நான் பை போக கூடாதுன்னு இருந்தேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரூல், அதை பிரேக் பண்ணேன். ரெண்டாவது அனாலிசிஸ் பேரலிசிஸ். இந்த இடத்துல இந்த ஹையை கட் ஆனே நான் வந்த பயாஸ் பை, ஆனா நான் என்ன பண்ணேன், இந்த கவுண்டர் செல்ல பிடிக்கலாம்னு சொல்லிட்டு செல்ல உட்காந்துட்டேன். அதுக்கான ஒரே சிம்பிள் ரீசன் இங்க இருக்க இந்த எல்லாரும் தான். இதை பார்த்தோன்னே லைட்டா எனக்கு குஷி ஆயிட்டேன் உள்ள. செல்லு சரி ஓகே. மூணாவது, இந்த இடத்துல லிமிட் ஆகாதப்ப நான் போயிருக்கணும், போல லிமிட்டை வச்சிருந்தேன், க்ளோஸ் பண்ணாம லிமிட் வச்சிருந்தேன். மூணாவது மிஸ்டேக். நாலாவது மிஸ்டேக், கால் அட்டன் பண்ணது. ட்ரேட் எடுக்கும்போது நான் கால் அட்டனே பண்ண மாட்டேன். அதுவும் ஃபோரெக்ஸ் பண்ணும்போது நீ கால் பண்றியா, நான் ஜாலியா பேசினேன் இருப்பேன், ஏன்னா பொறுமையான வருவோம். ஃபியூச்சர்ஸ் அப்படி கிடையாது. நான் கால் அட்டன் பண்ணிட்டேன். 4 மிஸ்டேக் பண்ணிருக்கேன். இப்ப இதெல்லாம் ஓகே ப்ரோ, இதுல இருந்து என்ன ப்ரோ சொல்ல வரீங்க, இப்ப இந்த லாஸ் அவ்வளவுதானா ப்ரோ, இதை ரெக்கவரே பண்ண முடியாதா ப்ரோனா? ஒரு மேட்டரும் கிடையாது, நாளைக்கு அந்த 1000 எடுத்துருவோம் நான் இல்லை. ஸோ தட்ஸ் நாட் கோன் அஃபெக்ட் மை ட்ரேடிங் ஆர் எனி திங். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு கேம்பிளர்ன்ற ஒரு கேரக்டர் உள்ள இருக்கும். நீ 10 வருஷம் ட்ரேட் பண்றவனா இருந்தாலும் சரி, 5 வருஷம் ட்ரேட் பண்றவனா இருந்தாலும் சரி, கேம்பிளர் இஸ் ரியல். அவனை உன்னால வெளில போவே வைக்க முடியாது. ஏன்னா உனக்கு அப்பப்ப கிக்கு வேணும். லைஃப்னா ஒரு கிக் இருக்கணும், அப்பதான் அந்த லைஃப் சூப்பரா இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாதான் வாழ்க்கை. இப்போ உனக்கு 4 ட்ரேட் டிபி அடிக்குதுன்னா நீ க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடணும். ஆனா நீ என்ன பண்ணுவ, லெட்ஸ் ரோல் த டைஸ் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற கேம்பிளர் வெளில வருவான். ஆனா அவனை நீ கண்ட்ரோலா வச்சிருக்கணும். அவனுக்கு நீ தீனி போடாம இருந்தனாதான் அவன் வந்து பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவான். அவனுக்கு நீ அப்பப்ப தீனி போட்டுட்டே இருக்கணும். ஒரு 5 ட்ரேட் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எடுக்கிறியா, 6ஆவதா ஒரே ஒரு ட்ரேட் எடு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம ரிஸ்க் ரொம்ப கம்மியாவே 0.010 0.10% 0.10 0.20 அப்படி வச்சு அந்த கேம்லருக்கு தீனி போடு. நான் அதுதான் பண்ணுவேன், எப்பவுமே அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்பயும் நான் அதுதான் பண்றேன்.
5 ட்ரேடு நான் என் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி டீப் அடிக்குதுன்னா 6ஆவதா ஒரு ட்ரேட் அந்த கேம்லர் கையில கொடுப்பேன். ஏன் நான் சொல்றேன்னா அவனை உள்ளுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன்னு ஏன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவுட் பர்ஸ்ட் ஆயிடுவான் அவன். அப்போ உன் அக்கௌண்ட்டை நாசமாக்கிடுவான் அவன் வெளில வந்து. நீ சிறுக சிறுக சிட்டுக்குருவி மாதிரி சேர்த்து வச்சிருந்தத 5 நிமிஷத்துல உன் அக்கௌண்ட்டை காலி பண்ணிட்டு போயிடுவான். அந்த கேரக்டரே நீ தான். ஆனா அது உன்னோட பிசிக்கல் கிடையாது, லைக் ரியல் டைம் கேரக்டர் கிடையாது. நீ உள்ள அவ்வளவு நாள் அவனுக்கு தீனி போடாம வச்சிருந்தவன் அந்த ஒரு செகண்ட்ல வெளில வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ள போயிடும் அவனும். இப்ப இதனாலதான் உங்களுக்கு நடந்துச்சானா? ஆமா, நான் லாஸ்டா கேம்ப்லருக்கு தீனி போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 1.5 2 months மேல இருக்கும். லாஸ்ட் இயர் டிசம்பர்ல தான் நான் இவனுக்கு சாப்பாடே போட்டேன். ஜனவரில இவனுக்கு சாப்பாடு போடல, பிப்ரவரில சாப்பாடு போடல. இதோ இன்னைக்கு வெளில வந்து முச்சு விட்டு போயிட்டான். நல்ல வேலை இது ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ன்றதுனால டெய்லி லாஸ் லிமிட்னு ஒண்ணு இருந்தது, அதனால பொழைச்ச. இல்லைன்னா கண்டம் தான். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, கேம்ப்லர் நீட்ஸ் டு பி பிரசன்ட் ப்ரோ. அவன் இல்லைன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். அவன் அப்பப்ப வந்துட்டு போகணும். இதோ இன்னைக்கு வந்து தீனி போட்டு போயிட்டானா அவள் தான், இதோட என்ன கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். நான் பீஸ்ஃபுல்லா மைண்டுக்கு ரிலாக்ஸா நான் உட்காந்து ட்ரேட் எடுப்பேன். அவன் வெளில வர மாட்டான். இதுக்கு மேல கண்ட்ரோல் என் கையில இருக்கும். அப்பப்ப 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 3 வாரத்துக்கு ஒரு தடவை அவனுக்கு சோறு போடணும். இல்லைன்னா அவள் தான் முடிச்சு விட்டு போயிடுவான். முடிச்சு விட்டீங்க போங்க, அதான் நிலைமை. ஸோ பெட்டர் ஜஸ்ட் கிவ் கிவ் த கேரக்டர் வாட் இட் நீட்ஸ், அவ்வளவுதான். என்னடா என்னென்னமோ பேசுறியே ப்ரோ அப்படின்னா, இதெல்லாம் ரியல் ஃபேக்டருங்க. இதெல்லாம் யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டானுங்க. இதெல்லாம் ஒருத்தனோட எக்ஸ்பீரியன்ஸ், அதை வெளில ஷேர் பண்ண மாட்டான். நான் என் லாஸ்ட் இயர் தான் ஷேர் பண்றேன். ட்ரேடிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஆல் அபவுட் ரெயின்போஸ். வெறும் ப்ராஃபிட்டா காட்டுற ஆளா நான் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ரியாலிட்டி. அப்பப்ப இப்பெல்லாம் நடக்கும். கேம்ப்லர்னு ஒருத்தன் இருக்கான், அவன் உண்மை, அவன் உன்னால அழிக்கவே முடியாது. நீ என்ன வேணா பண்ணி எவ்வளவு பெரிய பெரிய ட்ரேடர்னா கூட்டுவான். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ட்ரேடர் டு ட்ரேடர் பேசினா வெளில இருக்க கேம்ப்லர் அப்ப தெரியும் அவனோட உள்ள இருக்க கேம்ப்லர் யாரு. இது நான் மட்டும் தான் இன்னைக்கு இந்த கேம்பிள் பண்ணான்னு கேட்டா கிடையாது. என் கூட சேர்ந்து இன்னொருத்தனும் ட்ரேட் பண்ணான். அதான் நான் சொன்னது, நாங்க விசியில ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். இது அவனோட பிஎன்எல். நான் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், ஒன்று அப்லோட் பண்ணவாடா அப்படின்னு. ஓகே ப்ரோ அப்லோட் பண்ணிக்கோங்க ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இதனால 4 பேர் நாளைக்கு பார்த்துட்டு இதனால யாரும் டிப்ரெஷனுக்கு போக கூடாது ப்ரோ. அவனும் கேம்பிள் பண்ணா இன்னைக்கு ஓப்பனா. இங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இஃப் இங்க தெரியும் நினைக்கிறேன். $769 லாஸ் பண்ணியிருக்கான். ஸோ அப்பப்ப அவன் வந்துட்டு போவான். ஸோ பெட்டர் அவனை 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 தடுக்காதீங்க, அவனை வெளில வர விடுங்க. ஆனா நான் சொன்னது மட்டும் மைண்ட்ல இருக்கணும், உன்னோட நார்மல் ரிஸ்க் அவன்கிட்ட கொடுக்க கூடாது. அவனுக்கு தீனி போடணும், அதுக்காக தான் நான் சொல்றேன். அவனுக்கு அப்பப்ப தீனி போட்டு நீ வச்சு அவனை சாந்தமா வச்சிருக்கணும் உள்ள. அவனை தீனி போடாம விட்டனா வெளில வந்துருவான் அவன். அது எப்படி அது அமையோனே உன்னால சொல்ல முடியாது. கரெக்டா அந்த கேம்ப்லர் எப்ப தெரியுமா வெளில வருவான்? நியூஸ் நீ ட்ரேட் பண்ற ஆளா இருந்தா வெளில வருவான் அவன். ஏன்னா நான் இது வரைக்கும் நியூஸ் அவ்வளவு சீக்கிரம் நான் நியூஸ் ப்ரெடிக்ஷன்ல இருந்து தப்பானதே கிடையாது. சொல்லி 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 ப்ரெடிக்ட் பண்ணுவேன் நியூஸ். இன்னைக்கும் நியூஸ் அதான் ப்ரெடிக்ட் பண்ணேன். பட் ஆனா அந்த கேம்ப்லர்னு ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அவன் தான் வந்து முடிச்சு விட்டான் இன்னைக்கு. இப்படிதான் இருக்கும் ட்ரேடிங்னா. இதுதான் ரியாலிட்டி, இன்டெப்த் ரியாலிட்டி. இதெல்லாம் நீங்க எந்த மென்டார்ஷிப்லயும் போனா அதெல்லாம் சொல்ல மாட்டான். கலர் கலரா ப்ராஃபிட்டை மட்டும் காட்டி உன்னை மயக்க வைப்பான். சதுரங்க வேட்டை படத்துல வர மாதிரி ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் ஆசையை தூண்டு. நீதான் ப்ராஃபிட்டை பார்த்தாதான் பல்ல இழிச்சுக்கிட்டு போற கூட்டமாச்சு. ரியாலிட்டி ஒருத்தன் சொன்னானா உனக்கு ட்ரேட் பண்ண தெரியல. அதே ட்ரேட் பண்ணாதால தான் காலைல ஜிபிபில $800 எடுத்தேன். அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோட காலையில லைவ்லயும் சிக்னலும் கொடுத்தேன், இந்த 2 லைன் அடிக்காத வரைக்கும் உள்ள போகாதீங்கன்னா. அந்த லைன் அடிச்சா 10 நிமிஷம் நான் என்றாங்க. ஸோ எனக்கு ட்ரேட் பண்ண தெரியாமலாம் இல்லை, நான் ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் 1 வருஷமா. நான் மென்டார்ஷிப்பும் எடுத்துட்டு தான் இருக்கேன். இவ்வளவு சொல்றேன், உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் நானே. அதோட டார்க் சைடையும் சொல்லுவேன். ஆனா அதை நீ எவ்வளவு கண்ட்ரோல்டா வச்சிருக்கன்றதுதான் மேட்ரு அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோவோட டாபிக். இதுல இருந்து நீங்க என்னத்தை டேக் அவேவா எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் டார்க் சைட்ஸ், அதெல்லாம் வெளில யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அதை நினைச்சு நீ டிப்ரெஷனுக்கு அதெல்லாம் எதுக்குமே போக வேணாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே டு கேம்பிள் எவ்ரி நவ் அண்ட் தென். நான் சொல்றேன், அந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாரு, அதை மண்டையில ஏத்திக்கோ. இவரு சொல்லிட்டாரு கேம்பிள் பண்ணலான்ட்டு, போய் கேம்பிள் பண்ணிட்டு அப்புறம் நாளை மத்த நாள் என்கிட்ட வந்து சொன்ன, அது ஏன் பொறுப்பு கிடையாது.
நான் டிஸ்கிளைமரோட தான் சொல்றேன். கேம்பிள் இந்த சென்ஸ் நான் காசு எடுத்துன்னு போயிட்டு சூதாட்டத்துல விட சொல்ல. நீ பண்ற ட்ரேடிங்க தான் நான் கேம்பிளிங்ன்றேன். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வெளி உலகத்துக்கு ட்ரேடிங்னாலே கேம்பிளிங். அதுக்கான ரீசன் இதுதான். நீ உள்ள இருக்கிறவனுக்கு அப்பப்ப தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். நீ தீனி போடாம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வையேன், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பஸ்ட் ஆயிடுவான். ஆனா அவன் பஸ்ட் ஆகிற நாள் அதை உன்னால தாங்க முடியாது. அதையும் நான் சொல்லிட்டேன். எப்படி நான் இன்னைக்கு $1200 விட்டு ஜாலியா சிச்சுன்னு இருக்கிறனோ, அவ்வளவுதான். எனக்கு எமோஷன்ஸ் கிடையாது. காலையில $1000 எடுக்க தெரிஞ்ச எனக்கு, அந்த $1000 விட தெரிஞ்ச எனக்கு மறுபடியும் அதே $1000 எடுக்கிறது பெரிய மேட்ரே கிடையாது. As long as candle prints, as long as I follow my rules, I can make money out of any market. எந்த மார்க்கெட்லாம் கேண்டில் ஸ்டிக்குன்னு 2 கேண்டில் ஸ்டிக் இருக்கோ, எந்த மார்க்கெட்லாம் நவுறுதோ அதுல ஐ கேன் மேக் மணி பிகாஸ் ஐ ஹாவ் த ஸ்கில். அவ்வளவுதான் மேட்ரு. அவ்வளவுதாங்க. இதுல இருந்து நீங்க என்ன டேக் அவேவா எடுத்துப்பீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை நினைச்சு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். இதை நினைச்சு அசிங்கப்பட வேண்டியவா எதுவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அவனுக்கு அப்பப்ப தீனி போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 0.05%, 0.010%, 0.015% அப்படின்னு அந்த அமௌண்ட் உனக்கு போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற அமௌண்ட்டை லூஸ் பண்ணிக்கோ நீ கேம்ப்ளர் கிட்ட கொடுத்து. ஏன்னா அந்த ட்ரேடு சக்சஸ் ஆச்சுன்னா உனக்கு வரது ஃப்ரீ மணி. அதே ட்ரேட் ஃபெயில் ஆனாலும் அது ஒன்னும் அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது. ஓகேவா? புரிஞ்சுதா? தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு பார்த்தேன். என்னோட ஃபைவர்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் ஒன்று ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அது நான் 10% மேல எடுத்ததுனால அந்த அக்கௌண்ட் ஸ்கேல் அப் ஆயிடுச்சு. அதோட அக்கௌண்ட்டும் இன்னைக்கு வந்துருச்சு. ஸோ அதோட பே அவுட் வந்து நான் February 20 போடுவேன். நான் எவ்வளவு போடுறேன் என்னன்றத உங்களுக்கு நான் அப்ப சொல்றேன். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லேர்ன்ட் சம்திங் நியூ ஃப்ரம் திஸ் வீடியோ. ஸோ என்ன கத்துக்கிட்டீங்கன்றத கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதை நான் படிக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ட்ரேட் ரெஸ்பான்சிபிளி, பீஸ். I came, I saw, I conquered.